Hi viewers and dear subscribers, welcome back to my channel. This is Chintraj talking to you. Friends, if you want to learn English, you must first begin to talk English. Well guys, in this lesson, I would like to teach you how to use burden in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம தமிழில் பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸை எப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்டன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ பார்டன் அப்படின்னா சுமை, அதாவது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, உட்காந்து சாப்பிட்டு இருப்போம் இல்லையா, அதை தான் வந்து சுமைன்னு சொல்லுவோம். நான் வந்து என் வீட்டுக்கு சுமையாக இருக்கிறேன், நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சுமையாக இருக்கிறேன், அவன் வந்து அவளுக்கு சுமையா இருக்கிறான், நான் வந்து என் வீட்டுக்கு சுமையா இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழில் பேசுகிற சென்டென்ஸை பார்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ப்ளீஸ் டு வாட்ச் இட் till the end and definitely you are going to learn something new. So burden, I am a burden to my family. ஸோ இந்த சப்ஜெக்ட் ஐ வந்ததுனால ஆம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ am a burden to my family. நான் வந்து என் குடும்பத்துக்கு வந்து சுமையா இருக்கிறேன். சுமை அப்படின்னு வந்துட்டாலே burden அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ am a burden to my family. Actually I am not a burden to my family. ஸோ இங்க I am a burden to my family. நான் வந்து என் குடும்பத்துக்கு வந்து சுமையா இருக்கிறேன். And second word in our list is I am not a burden to my friend. I am not a burden to my friend. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு சுமையா இல்லை. ஸோ இல்லை அப்படின்னு வந்துட்டா not யூஸ் பண்ணிக்கலாம். I am not a burden to my friend. Okay. And he is a burden to me. He, third person singular வந்ததுனால is யூஸ் பண்ணிக்கிறோம். He is a burden to me. அவர் வந்து எனக்கு சுமையா இருக்கிறாரு. Okay. He is a burden to me. அவர் எனக்கு சுமையா இல்லை அப்படின்னா நீங்க not யூஸ் பண்ணிக்கலாம். He is not a burden to me. He is not a burden to me. அவர் வந்து எனக்கு ஒன்றும் சுமையா இல்லை, அவர் வந்து சுமையாக இல்லை. Okay. He is not a burden to me. அவர் சுமையா இருக்கிறாரு எனக்கு அப்படின்னா he is a burden to me. He is a burden to me. அவர் வந்து அவளுக்கு சுமையா இருக்கிறார் அப்படின்னா he is a burden to her. He is a burden to her. Okay. And he is not a burden to her. அவர் வந்து her அப்படின்னா அவளுக்கு சுமையா இல்லை. இல்லைன்னு வந்து not யூஸ் பண்ணிக்கிறோம். He is not a burden to her. He is not a burden to her. அவர் வந்து அவளுக்கு சுமையா இல்லை, or அவன் வந்து அவளுக்கு சுமையா இல்லை. Okay. And last one, we should not become a burden to our family. We should not become a burden to our family. அதாவது நாம வந்து நம்மளோட குடும்பத்துக்கு சுமையா மாறிடக்கூடாது. We should not become a burden to our family. ஸோ நாம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர அவங்களுக்கு சுமையா மாறிடக்கூடாது. We should not become a burden to our family. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சுமையா இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சுமையா இருக்கிறான், இந்த மாதிரி சுமைன்னு சொல்லி நம்ம டே டு லைஃப்ல தமிழில் பேசுகிற எல்லா இடத்துலையுமே burden அப்படிங்கிறது யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ வந்துச்சு அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணிக்கணும். ஹீ ஷீ இட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஈஸ் யூஸ் பண்ணிக்கணும். நேம் ஏதாவது ஒரு பையன் பேரோ அல்லது ஏதாவது ஒரு பொண்ணு பேரோ வந்துச்சு அப்படின்னா ஈஸ் யூஸ் பண்ணிக்கணும். யூ வி தே, if these come you need to use are auxiliary verb. Okay friends, thank you for watching this video. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye, take care.